Jayashree from Chennai. I am a college professor in a medical college where we meet varieties of people. They share all their problems with me. என் ராசி என்ன தெரியுமாங்க, எல்லாரும் சந்தோஷமாக என்கிட்ட சொல்லி பகிர்ந்துக்குவாங்க. அவங்க மனசில் இருக்கிற துக்கமாக அவங்க சகோதரி மாதிரி சொல்லி அவங்க கஷ்டத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி வயதான பாட்டி தாத்தா கூட என்கிட்ட இருந்தோமா, நீ பொண்ணு மாதிரி எங்கள் வீட்டில் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம், எனக்கு சாப்பாடு போட மாட்டேன்றா மருமகள், டயபிட்டிஸ் மாத்திரை போட்டுக்கிறோம்மா, டைமுக்கு சாப்பாடு போட மாட்டேன்றாங்கம்மா, அது போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃபுல்லாக சாப்பிட்ணும் சொன்னால் இன்னும் அலையிற அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப அவமானமாக இருக்குமா. அது பெரிய வேலையில் இருந்தேன். எனக்கு ரூம் டேபிளில் வந்து சாப்பாடு வைப்பாங்கம்மா. ரிட்டையர் ஆனப்புறம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தப்பறம் ரொம்ப ஒரு நாய்க்கு கூட எடுத்து போய் வைக்கிறாங்கம்மா, எனக்கு வைக்கிறது இல்லைம்மா, நான் தனிமையில் கஷ்டப்படுறேம்மா ஒரு தாத்தா சொன்னார். அவருக்கு 70 years ஆன ஒய்ஃப் இறந்துட்டப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டு ஒய்ஃபு தனியாக இருக்கும்போது அவங்க படுற கஷ்டமும் என் பேஷண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. டாக்டர் உங்கள்கிட்ட சொல்ல தயக்கமாக இருக்குது, இந்த மாதிரி என்னை பேரப்பிள்ளை கொஞ்சம் விட மாட்டேங்கிறாங்க, அங்கே உட்காரு இங்கே உட்காரு, நீ இரும்பினா என் பசங்களுக்கு இருமல் அட்டாக் ஆகும், உங்கள்கிட்ட கொஞ்சினா எங்கள் பசங்களுக்கு டிசீஸ் வரும், அப்படியெல்லாம் சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி காலேஜ் கோயிங் பசங்க அவங்க வந்து கேர்ள்ஸ் சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட கொடுத்துட்டு தம்பியெல்லாம் வந்து அவன் போக்கில் விடுறாங்க. அவன் ஜிம்முக்கு போகிறான், விளையாடுறான், சந்தோஷமாக இருக்கான். என்னை வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலும் காலேஜ் போயிட்டு வந்தாலும் என் ஒர்க்கை நான் பார்க்கணும், வீட்டு ஒர்க்கு பார்க்கணும். ஒரு எம்ப்ளாயர் லெவலுக்கு இருந்த நான் ஒரு வாட்டி ஒரு எம்ப்ளாயியாக மாறினது காரணமே எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் தான். அங்கேருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி மனசில் எல்லோரையும் நம்ம ஆட்சி செய்கிறத விட நம்ம கொஞ்சம் மனசில் குனிஞ்சோன்னா 4 பேர் நம்ம தலையில் உட்காந்துருவாங்க. அதுதான் இன்றைக்கி சொசைட்டி. நீங்கள் தைரியமாக ஸ்ட்ராங்காக நிமிர்ந்து உட்காருங்க, நிமிர்ந்து இல்லைங்க என்னால் முடியும்னு சொல்லுங்கள். 4 பேர் உங்கள் கீழே இருந்து மேடம் யூ ஆர் ஸோ கிரேட் எனக்கு சொல்லிக் கொடுங்க. வி ஆல்வேஸ் கிரேட். யாருக்கும் தலை குனியாதுங்க, எந்த விதத்தில் நீங்கள் தலை குனிவில்லை. சிங்கிள் விமன்னா என்ன, ஹஸ்பண்ட் இல்லை, கல்யாணம் பண்ணல, ஒன்று இன்னொரு செட்டு டிவர்ஸ் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி, இன்னொன்று வந்து விடோ ஆகிட்டாங்க, இன்னொன்று வந்து ஃபேமிலியால் கைவிடப்பட்டு சிங்கிளாகவே வாழ்கிறாங்க. இவங்க மனதில் எத்தனை பேர் கவலை, எத்தனை பேர் சந்தோஷம்? பர்சன்டேஜ் சொல்லுங்கள். பாதி பேர் கவலையாக தான் இருக்காங்க, விரும்பியே கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்காமல் இல்லை, அவங்க வீட்டில் அவங்க தம்பியோ அண்ணனோ லவ் மேரேஜ் பண்ணி ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டு அவங்க அம்மா அப்பாவை பார்க்குற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம். சிங்கிள் விமன் என்ன மாதிரி சிங்கிள் விமன் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம சேலரி எல்லாம் நம்ம ஃபேமிலி கொடுத்து ஒரு வயது முதிர்வு நம்மளுக்கு வரும்போது அந்த ஃபேமிலியே நம்மளை வந்து பின்னாடி பேசும். இதான் இப்படி இருக்கும், என்ன சம்பாதிச்சு வச்சுருக்கு, என்ன வீடு வாங்கிச்சா இல்லையா, இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யார் பண்ணுவாங்க, அப்படிலாம் பேசும்போது தைரியமாக இருக்கும். எந்த ஆண்டவன் என்னை படைத்தானோ, எந்த ஆண்டவன் உன்னை படைத்தானோ, உனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவன் முன் தப்பில்லை என் தப்பில்லை. ஆண்டவனால் உருவாக்கப்பட்ட பெண், தைரியம் கொடுத்தான், படிப்பு கொடுத்தான், ஆற்றல் கொடுத்தான், அறிவு கொடுத்தான். நீ 10 பேருக்கு சொல்கிற எப்படி இருக்கணும்ட்டு உனக்கு உன்னால் செஞ்சுக்க முடியல, ஏன்னா உனக்கு ஆதரவு தேவைன்னு நினைக்கிறேன். யூ நீட் சப்போர்ட் வேணும்னு கிடைக்கும்போது தேடும் போது கிடைக்காது, சப்போர்ட் தானாக அமையும். அப்போ அவங்கக்கிட்டே இருந்து நம்ம கஷ்டத்தை சொல்லலாம். எல்லாருக்கிட்ட உங்கள் ஃபீலிங் சொல்லாதீங்க, எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. பின்னாடி பேசுகிறவங்க இருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. Don't be always a person who talks about yourself to others. தேவையில்லை. உன்னை பற்றி ஏன் மற்றவங்களுக்கு சொல்லணும்? மற்றவங்களுக்கு உங்களை பற்றி பர்சனல் தேவையில்லை, மற்றவங்களுக்கு உங்களை பற்றி கஷ்டம் தேவையில்லை, மற்றவங்களுக்கு உங்களை பற்றி உங்கள் டிசீஸை சொல்லாதீங்க, உங்கள் சேலரியை சொல்லாதீங்க, ஃப்யூச்சர் பிளான் சொல்லாதீங்க. உங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, நீ நல்லா இருக்க. அதோட சூப்பர்ஃபிஷியலாக போனீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். ஐயோ நல்லா இல்லைப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா திரும்பி பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணாதவங்கக்கிட்ட எதுக்கு உங்கள் பப்ளிசிட்டி வேணும்? உங்கள் பர்சனல் லைஃப் ஒரு ஜென்யூனாக நல்ல பர்சன்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எல்லார்கிட்ட இல்லை, நம்ம வந்து பப்ளிசிட்டி எதிர்பார்க்கல, நம்மளுக்கு ஒரு சிம்பத்தி வேண்டாம், எம்பத்தி வேணும். நம்ம மாதிரி கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு தான் நம்ம கஷ்டம் புரியும். ஆனால் ஒரு டைம் வரும், உங்களுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கும். என்றைக்குமே தனியாக போக மாட்டீங்க, யாராவது ஒருத்தர் கை கொடுப்பாங்க, நான் இருக்கேன். அந்த கையை டைட்டாக பிடிச்சிட்டு உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பயணம் செஞ்சுருங்க. பாய்.